இந்தியா பழங்காலத்திலிருந்தே இது ஒரு அதிசய தேசம். கணக்கில்லாத இயற்கை வளங்களும் ஆழமான ஆன்மீகமும் உலகத்தையே ஒரு காந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா வியாபாரம் செய்ய வர்றவங்களும் சரி, படையெடுத்து வர்றவங்களும் சரி, எல்லாருமே இந்த மண்ணுக்கு வந்து போயிருக்காங்க. ஆனா இந்த தடவை வரப்போறவங்க வியாபாரங்கிற பேர்ல ஒட்டுமொத்த சரித்திரத்தையுமே மாத்தி எழுத போறாங்க. வில்லியம் ஹாவெட்டோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்துஸ்தானத்துல ஆட்சி அமைச்சது, அது வெறும் அரசியல் தந்திரத்தை விட ரொம்ப மோசமானது. அது கிறிஸ்துவ குணத்துக்கே எதிரானது. பாருங்க, இது ஒரு சாதாரண வியாபாரத்தை பத்தின விமர்சனம் இல்ல. இது ஒரு பெரிய தார்மீக வீழ்ச்சியோட ஆரம்பம். நாம பார்க்க போற கதையோட ஆழத்தையும் தீவிரத்தையும் இது நமக்கு இப்பவே உணர்த்துது. ஆனா இங்க எல்லாருக்கும் மனசுல வர ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? எப்படிங்க இது சாத்தியம்? சும்மா வியாபாரம் செய்ய வந்த ஒரு சின்ன வியாபார குழு இவ்ளோ பெரிய ஒரு துணைக்கண்டத்தையே எப்படி முழுசா கைப்பற்ற முடிஞ்சது? இந்த நம்ப முடியாத மர்மத்துக்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். சரி வாங்க, கதைக்குள்ள போகலாம். இந்த கதை வியாபாரத்திலிருந்து தான் தொடங்குது. ஐரோப்பிய கப்பல்கள் முதல் முறையா இந்தியாவோட கரைகளை தொட்ட அந்த நிமிஷத்திலிருந்து, ஒரு மாபெரும் பேரரசுக்கான விதைகள் தூவப்பட்ட அந்த நேரத்திலிருந்து. முதலா 15ஆம் நூற்றாண்டுல கடல் வழியா இந்தியாக்குள்ள வந்த ஐரோப்பிய சக்தி போர்ச்சுகீசியர்கள், அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரங்க, டேனியர்கள், பிரெஞ்சுக்காரங்கன்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்தாங்க. வியாபாரத்துக்காக ஆரம்பிச்ச போட்டி ரொம்ப சீக்கிரமாவே இங்க யார் ஆதிக்கம் செலுத்துறதுங்கிற போட்டியா மாறிடுச்சு. இந்த போட்டியில பிரிட்டனுக்கு மிகப்பெரிய எதிரியா நின்னது பிரான்ஸ். டிசம்பர் 31, 1600 இது ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு தான் இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத் 215 வியாபாரிகளுக்கு ஒரு அரச பட்டயத்தை கொடுக்கறாங்க. எதுக்குன்னா கிழக்கிந்திய நாடுகள் கூட வியாபாரம் செய்ய. அப்படி அதிகாரப்பூர்வமா உருவானது தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஒரு சாதாரண வர்த்தக நிறுவனம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு அன்னைக்கு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போதைய முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி வாங்கி 1613ல சூரத்துல அவங்களோட முதல் மர்த்தக கிடங்க அமைச்சாங்க. பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன ஆரம்பம் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா சூரத்தை தொடர்ந்து மெட்ராஸ், கல்கத்தா, பம்பாய்னு அவங்க ஆரம்பிச்ச வர்த்தக மையங்கள் ரொம்ப மெதுவா அதிகார மையங்களா உருமாற ஆரம்பிச்சது. இப்போ நாம கதையோட அடுத்த ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்குள்ள போறோம். கையில இருந்த வியாபார தராசை கீழே வச்சுட்டு வாழ தூக்குன தருணம். வியாபாரம் செய்ய வந்தவங்க இந்த நிலத்தையே கைப்பற்றணும்னு முடிவு செஞ்ச அந்த நம்ப முடியாத திருப்பம். இதுக்கப்புறம் அந்த 100 வருஷங்கள் அது இந்தியா ரத்தம் சிந்தின ஒரு காலம். வரிசையா பாருங்க. முதல்ல கர்நாடக போர்கள்ல அவங்களோட ஒரே ஐரோப்பிய போட்டியாளரான பிரெஞ்சுக்காரங்களை தோற்கடிச்சு வெளியனுப்புனாங்க. அப்புறம் 1757ல நடந்த பிளாசி போர். இந்த ஒரே ஒரு வெற்றி வங்காளத்துல கம்பெனி ஆட்சிக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. அதோட நிக்கல. தெற்க மைசூரையும் மேற்குல அவ்வளோ பலமா இருந்த மராத்தியர்களையும் வடக்குல சீக்கிய பேரரசையும் ஒன்னு விடாம போர் செஞ்சே வீழ்த்தி இந்தியா முழுசையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 1765ல அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. இதன்படி வங்காளம், பீகார், அப்புறம் ஒரிசா இந்த பகுதியில் வரி வசூலிக்கிற உரிமை, அதாவது திவானி உரிமை கம்பெனிக்கு கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இப்போ கம்பெனி வெறும் வியாபார சக்தி மட்டும் இல்ல, அது ஒரு ஆட்சி செய்யற சக்தி, இந்தியாவோட செல்வத்தையே கட்டுப்படுத்துற ஒரு சக்தி. சரி, வாளால ஜெயிச்ச பொழுதுகளை அவன் எப்படி பேனாவால ஆட்சி செஞ்சாங்க? ராணுவ வெற்றிகளை தக்க வைக்க அவங்க என்ன மாதிரி தந்திரமான சட்டங்களையும் கொள்கைகளையும் பயன்படுத்தினாங்க? வாங்க பார்க்கலாம். இதுதான் அவங்க பேரரசோட உண்மையான என்ஜின். ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையே எடுத்துக்கோங்க. ரொம்ப தந்திரமான திட்டம் இது. இதன்படி வரி வசூலிக்கிற திவானி அதிகாரம் கம்பெனி கையில, ஆனா நிர்வாகம், பாதுகாப்புன்னு சொல்ற நிசாமத்து பொறுப்புகள் எல்லாம் உள்ளூர் நவாப் கிட்ட. இதோட அர்த்தம் என்ன? எல்லா அதிகாரமும் கம்பெனிக்கு, ஆனா பொறுப்புன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. இந்த பொறுப்பில்லாத அதிகாரம் வங்காளத்தையே சின்னாபின்னமாக்கிடுச்சு. அடுத்தது கான்வாலிஸ் பிரபுவோட நிரந்தர நிலவரி திட்டம். இந்த திட்டம் ஜமீன்தார்களை கம்பெனிக்கு விசுவாசமான ஆட்களா மாத்துச்சு. ஆனா அதே சமயம் லட்சக்கணக்கான விவசாயிகளை கடுமையான வறுமையில தள்ளுச்சு. ஒரு பக்கம் விசுவாசத்தை சம்பாதிச்சாங்க, இன்னொரு பக்கம் வறுமையை உருவாக்குனாங்க. அப்புறம் வெலஸ்லி பிரபுவோட துணைப்படை திட்டம். இது ஒரு கச்சிதமா பின்னப்பட்ட அரசியல் வலை. இந்திய மன்னர்கள் அவங்க சொந்த செலவுலேயே பிரிட்டிஷ் படைய அவங்க ராஜ்யத்துல வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களோட வெளியுறவு கொள்கைகளையும் கம்பெனிக்கிட்டு ஒப்படைக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடாம பல ராஜ்யங்களோட சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கப்பட்டது. கடைசியா டல்ஹவுசி பிரபுவோட வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. இதுதான் அவங்க பயன்படுத்தினதிலே ரொம்ப கொடூரமான ஆயுதம். ஒரு மன்னர் ஆண் வாரிசு இல்லாம இறந்துட்டா அவரோட ராஜ்யம் தானாவே பிரிட்டிஷ் ஆட்சியோட சேர்ந்துடும். பல 100 வருஷமா நம்ம நாட்டில இருந்த தத்தெடுக்கிற முறை அதை அவங்க ஏத்துக்கல. நம்ம பாரம்பரியத்தை நிராகரிச்சாங்க.
இந்த ஆக்கிரமிப்பு கொள்கைகளால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு? கம்பெனியோட பேராசை உச்சத்துல இருந்தப்போ இந்தியாவே ஒரு கொதிநிலையில இருந்துச்சு. வாங்க அந்த கடைசி நேரத்தை இணைப்புகளோட கதையை பார்க்கலாம். இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கை மாதிரியான சட்டங்கள் இந்திய மன்னர்கள் மத்தியிலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, கடுமையான கோவத்தையும் அவமானத்தையும் உருவாக்குச்சு. அவங்களோட ராஜ்யம் மட்டும் போகல, அவங்களோட பாரம்பரியம், மரியாதை எல்லாமே பறிக்கப்பட்டது. இந்த கொள்கையை வச்சு சத்தாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர்னு பல ராஜ்யங்களை ஒன்னு பின்னாடி ஒன்னா புடிச்சாங்க. கடைசியா 1856ல நீங்க சரியா ஆட்சி பண்ணலன்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அயோத்தியையும் கைப்பற்றினாங்க. கம்பெனியோட இந்த ஈவுரக்கமில்லாத செயல் ஏற்கனவே எரிஞ்சுட்டு இருந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி இருந்துச்சு. இதுதான் பொறுமையோட கடைசி எல்லை. அப்போ ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியான சர் சார்ல்ஸ் நேப்பியரே சொல்றாரு, பழைய இந்திய அமைப்பு முறை மொத்தமா மாத்தப்படுது, அதுக்கு பதிலா ஒரு புதிய பிரிட்டிஷ் முறை வருதுன்னு. இந்த மாற்றம் ஒரு பெரிய புயலுக்கு வழிவகுக்கும்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்திய சிப்பாய்கள் மற்றில கோவம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சர் சார்லஸ் நேப்பியர் கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசிய எச்சரிக்கை செஞ்சார். ஆனா அந்த பேரரசோட அகங்காரத்துல அந்த எச்சரிக்கைகள் காத்துல பறக்க விடப்பட்டுச்சு. யாருக்கும் தெரியாமலேயே ஒரு மாபெரும் கிளர்ச்சிக்கான மேடை தயாராகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வியாபார நிறுவனம் ஒரு பேரரசை உருவாக்குச்சு. சரித்திரத்துல இது ஒரு நம்ப முடியாத சாதனை தான், ஒத்துக்கலாம். ஆனா என்ன விலை கொடுத்து? லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை, ஒரு தேசத்தோட கலாச்சாரம், ஒரு துணைக்கண்டத்தோட சுதந்திரம், இது எல்லாத்தையும் விலையா கொடுத்து கட்டின அந்த பேரரசோட கதை அதோட முடியல. அது ஒரு புதிய ரத்தம் தோய்ந்த அத்தியாயத்தோட தொடக்கமா இருந்துச்சு.